குட் மார்னிங். எனக்கு கடவுளே எனக்கு நிறைய சக்தி கொடு. ஸ்டார்ட். சுறுசுறுப்பை கொடு. சாய் சாய். இப்போ நாங்களாம் லோட்டாவில் குடிக்கிறோமா? தலை உங்கள் கைப்பட்டதும் பித்தளை பாத்திரம் எல்லாம் தங்க பாத்திரம் மாதிரி மின்னுது. கையே போக மாட்டேங்குது. குட் மார்னிங்ப்பா. குட் மார்னிங். என்ன ஒரே வணக்கம்லாம் வளம். சாய் சாய். சாயா ரெடி ஆயிடுச்சா? நான் போய் அந்த மேடம் எழுப்புறேன். மேடம் தான் ஏஞ்சிட்டாங்க. எங்க அப்படியா? ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அப்பர் மை சமூ சேனல். காலையில் எழுந்த உடனே தூங்கு மூஞ்சோடு இருக்கும். இப்போ தான் எழுந்தோம், செம்ம டயர்டாக இருக்குது. தண்ணியெலாம் கேட்குற, வேலை வாங்குற, எழுந்த உடனே வேலையெல்லாம் செய்யவே பிடிக்கல. ஆமாம், ஏன் எழுந்த உடனே ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்க மாட்டேங்குது? நம்மளுக்கு தான் அப்படி இருக்கா? உலகத்துக்குமே அப்படி தான் இருக்கா? கரண்ட்டு வேற போச்சு. நாங்கள் எழுந்துக்கும் போது கரண்ட்டு போய் தான் எழுந்தோமே. ஸோ குட் மார்னிங். இன்றைக்கி நம்மளுடைய vlog வந்து என்னென்னா, கம்மிங் ஃப்ரைடே வரலக்ஷ்மி விரதம். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் தான் டைம் இருக்குது. வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். இன்றைக்கி க்ளீனிங் vlog தான் பார்க்க போகிறீங்க. எப்படி சாதாரணமாக இருக்கிறேன்னா அவ்வை சண்முகியாக மாறுறதை பார்ப்பீங்க. என்ன ப்ரோ பாப்பீங்க? மாற மாட்டேனா? அவ்வாய் ஷான்முகி அப்படி மாறிடுவேன். அது தெரியல, சோம்பலாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குது, க்ளீன் பண்ணணும், ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தும்முஞ்சி தீபி. குட் மார்னிங். குட் மார்னிங். வா டீ குடிக்கலாம். எங்கள் டீ தான் உங்களை சுறுசுறுப்பாக. என்னோட டீ உங்களை சுறுசுறுப்பாகும். சோம்பலை அப்போ நீங்கள் வேலை செய்ய மாட்டீங்க. நான் திரும்பி சோம்பேறி, நல்லா சோம்பேறி ஆகிடுவேன். அப்போ நாங்களாம் லோட்டாவில் குடிக்கிறோமா? நீங்களும் பெரிய முழுசாக குடிக்கிறீங்க. எனக்கு கடவுளே எனக்கு நிறைய சக்தி கொடு, எனக்கு சுறுசுறுப்பை கொடு, அந்த மாதிரிலாம் கடவுள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். சக்தி கொடுத்துட்டேன். சக்தி கொடுத்துட்டியா? டீயை கொடுத்துட்டு சக்தி கொடுத்துட்டேன். ஏந்த உடனே முதல்ல இந்த டீ பழக்கத்தை நிறுத்தணும். முதல்ல அதுவே மிகப்பெரிய தவறான செயல் நம்ம பண்ணுறது. அருமையாக இருக்கு. உண்மையிலே நல்லா இருக்கு. தேங்க்யூ. டீக்கு நன்றி. நன்றி. 1 hour later. திவி ஸ்டார்ட். திபி வேலைலாம் ஆயத்தமாயிட்ருக்கா? டேபிள் ஃபேன் க்ளீன் பண்ணிட்டே? க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பாட்டாக இருக்கேம்மா. வா, ஒரு பாட்டு தாம்மா இருக்குது, மற்ற பாட்டெல்லாம் காணுமா? ஓ மா, நிறைய கலையை கையில் வச்சிட்ருக்கோம்மா நீ. எங்கள் ஆள் ஃபிட்டிங்கில் இறங்கிட்டாரு. என்னடா ஃபிட்டிங்கா? டேபிள் ஃபேன் சர்வீஸ் கொண்டு கூப்பிடலாம் போல. சர்வீஸ் பண்ணுற அளவுக்குலாம் வளரல. கொஞ்ச நாள் பண்ணுறதுக்கு. யாரும்மா உனக்கு இதெல்லாம் வந்து குருநாதர்? அப்பா. எல்லாத்துக்கும் அப்பா தான். பார்த்துமா, உன் மூஞ்சே உள்ளே போயிட போகுது. இருக்கிறதுலே பெரிய டாஸ்க் எது? கரெக்டாக ஃபிட் பண்ணுறது. பண்ணிட்டியா? டைட் பண்ண தலை உங்கள் கைப்பட்டதும் பித்தளை பாத்திரம் எல்லாம் தங்க பாத்திரம் மாதிரி மின்னுது. முடிஞ்சா? ஃபேனோட க்ளீனிங் முடிஞ்சு. இப்போ அடுத்து சீலிங் ஃபேன். ஒரே ஃபேனின் ராணி மாதிரி ஆயிட்டியம்மா.
2 hours later. நல்லா ஒரு மணி நேரம் தூக்கம். வேலை செய்ய சொன்னால் ஒரு மணி நேரம் நல்லா தூங்கிட்டோம். தூங்கி எழுந்துட்டு திரும்பியும் க்ளீனிங் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகுது. எப்படின்னா இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு மைண்டே இல்லை, சுத்தமாக இல்லை. ஆனால் இருந்தாலுமே கையை வச்சுட்டோமே பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லைன்னு பண்ணுறோம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இங்கே இருந்ததை ஃபுல்லாக எடுத்து இங்கே வச்சு இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் மாற்றி ஒன்றா வாஷ் பண்ணி இது வேறு சிங்கில் வேறு போட்டு வச்சுருக்கு. எல்லாமே க்ளீன் பண்ணணும். ஆனால் இதெல்லாம் வந்து நான் மாதம் பண்ணியிருப்பேன். எனக்கு லாஸ்ட் 2 மந்த்தாக கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு சாமி கும்பிட்றது, குலதெய்வம் கும்பிட்றது, பாட்டிக்கு சாமி கும்பிட்றது, கோவிலுக்கு போகிறது, திருப்பதி போகிறது, வேலை சரியாக இருந்தது. அதனால என்னால் பண்ணவே முடியல. ஒரு 2 மாதம் சோம்பேறித்தனமாக பிரேக் எடுத்ததுக்கு இப்போ எனக்கு வேலை 2 நிமிஷத்துது. ஒரே நாளில் செய்ய முடியாது தான், ஆனால் பிரேக் எடுத்து வேணும்னா செஞ்சிடலாம். ஸோ வரலட்சுமி விரதம் வரலன்னா இதை நான் அப்படியே தான் போட்டு வச்சிருப்பேன். திரும்பியும் வேற எதனா ஒன்று வரணும்னு எதிர்பார்த்துன்னு வெயிட் பண்ணின்னு டைம் ஓட்டின்னு இருப்பேன். ஃபர்ஸ்ட்லாம் வந்து மந்த்லி ஒன்ஸ் ஃபுல்லாக எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிடுவேன். இன்னும் நாளைக்கெல்லாம் வந்து சாமிக்கு தேவையான பூஜை பொருள்லாம் வாங்கணும். அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணணும். நான் ரெடி ஆகிறதுக்கு ரெடி பண்ணணும். எல்லாமே இருக்குது. இன்னும் அதெல்லாம் எதுவுமே வாங்கக்கூட இல்லை. அதெல்லாம் எல்லாமே போய் வாங்கணும். வேலை கரெக்டாக இருக்குது. ஒரு டீ பிரேக் எடுக்கலான்னு பார்க்குறேன். நீ என்ன சொல்கிற? எடுக்கலாம். டீ குடிச்சா நல்லா இருக்கும் போல, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படி இப்போ இதெல்லாம் தொடச்சிட்டு மாற்றி வச்சுட்டு பைத்தியம் பிடிக்குது. கையை வச்சதுக்கப்புறம் தான் ஒன்றொன்னா ஏதோ புதக்குழிலேருந்து வர மாதிரி வருது. க்ளீன் பண்ணிடுறோம். என்ன சொல்கிறேன்? இன்னைக்குள்ளே ஃபினிஷ் பண்ணிடணும். என்னாச்சுன்னா இன்னைக்கு லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே வந்து செஞ்சு ஹெவியாக வர ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாதியிலே கிளம்பிட்டார் வெளியில். அவர் இல்லை இப்போ. அதனால அவருடைய பாட்டியும் சேர்த்து நாங்களே செய்யறதா இருக்கு. தீபி தான் வந்து ஹெல்ப் பண்றா. தீபி ஹெல்ப் பண்ணலன்னா இன்னைக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கும். தனியா எப்படின்னா பிரிச்சுக்கிட்டோம். இது நீ பார்த்துக்கோ, அதை நான் பார்த்துக்கிறேன்னு. இல்லைன்னா நான் தான் ஃபுல்லாக தனியாகவே எல்லாத்தையுமே பார்த்துக்கிற மாதிரி இருந்திருப்போம். தேங்க்யூ தீபி. அடுத்த ரூம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தீபி, டீயா காஃபியா? டீ தான் வேணுமா? டீ குடிச்சாதான் கொஞ்சம் ரொம்ப இருக்கும். இங்கெல்லாம் ஓரளவுக்கு க்ளீனாகவே இருக்கும். அப்படியே எடுத்து இங்கே பாரு. வேலை செய்யறோம், ரெஸ்ட் எடுக்கும். வேலை செய்யறோம், ரெஸ்ட் எடுக்கும். இவ்வளோ நேரம் ரெஸ்ட், கொஞ்ச நேரம். இப்போ திருப்பி டீ பிரேக் வரும். டீ போடணும், டீ குடிக்கணும், திரும்பியும் கழுவணும். இங்கே ஃபுல்லாக வந்து அடிக்கிட்டேன். ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இங்கெல்லாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதெல்லாம் காய வச்சு திரும்பியும் மாற்றிட்டு இது பண்ணணும். ஃபுல்லாக இந்த ஸ்லாப் எல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் மேலே இருந்து பாத்திரம் இறக்கி வாஷ் பண்ணணும். அப்படி இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு வந்து டீ போட்டு டீ குடிக்கலாம். டீ குடித்தாலே அப்படியே ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஆனால் நான் என்ன நினச்சேன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸாக குடிக்கலாம். அப்படி தான் எப்பயுமே குடிப்பேன். இன்றைக்கி வந்து அதுக்கான குடுப்பனையே எனக்கு கிடைக்கல. வந்து டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் செஞ்சுனே இருந்தாலுமே இந்த வீட்டில் போட்டால் வேலை குறையவே மாட்டேங்குது. வீட்டு வேலைக்கு வந்து எதனா ஒரு ஹாலிடேஸ் மாதிரி யாருன்னா கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த நாள்லாம் வந்து உங்களுக்கு ஹாலிடேஸ். நீங்கள் அந்த டைம்லலாம் வந்து வேலை செய்ய வேண்டாம். சண்டே கூட ஹாலிடேஸ் இல்லையே? ஆமாம், இல்லை நமக்கு சண்டே கூட சண்டே தான் வேலையே அதிகமாக இருக்கும். சொன்ன மாதிரி சண்டே தான் இருக்கிறதுலயே வேலை ஜாஸ்தியா இருக்கும். முடியல. ஏன் இப்படி படிச்சிருக்காங்கன்னு தெரியலையே. ஃபுல்லா இதெல்லாம் கிளாஸா இருக்கா, ஸோ அதனால இதெல்லாம் வந்து செப்பரேட்டா கழுவிட்டா. கிளாஸ் உடஞ்சிடுச்சுன்னு இன்னும் அதை விட மனசு கஷ்டம் வேறு எதுவுமே இருக்காது. நம்ம டீ ரெடி ஆயிட்டாரு. பிஸ்கெட் வேணுமா?
வேணும் வேணும் மில்க் பிஸ்கட் மில்க் பிஸ்கெட் மில்க் 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 பிக்கீஸ். ஆனா லைட்டா மில்க் பிக்கிஸ்ல இப்பெல்லாம் ஒரு மாதிரி சுகர் தெரியல, நிறைய சுகர் இருக்க மாதிரி. ஃபர்ஸ்ட் மாதிரி டேஸ்ட் இல்ல. கையே போக மாட்டேங்குது. எனக்கு விஷாந்த் வந்தான்னு வையன், முதல்ல அவன் கையை விட்டு இந்த ஜார்லாம் கழுவணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அவன் கை மட்டும்தான் உள்ள போ. இப்போ அப்படியே இதெல்லாம் அப்படியே குலுக்கி குலுக்கி கழுவணும். எனக்கு ரொம்ப நாள் ஆசை விஷாந்த் கையை விட்டு என் ஜார்லாம் கழுவணும். ஒரு நாள் வரட்டும் அவனை பிடிச்சி ஜார் கழுவ வைக்கிறதே நான் சீக்கிரத்துலயே அது நடக்கும். சீக்கிரமா அந்த விளாகும் வரும். வரமாட்டாங்க, அவன் தான் ஓடிடுறாங்க, வேகமா ஓடிடுறான், வந்தவொடனே ஓடிடுறான், 1 மணி நேரம் கூட இருக்க மாட்டேங்கிறான். எல்லாம் டிமார்ட் பாஸ். இதுல ஒரு உளுந்து சிக்கிட்டு இருக்கு தெரியுதா? அது என்னால எடுக்க முடியல. வந்துருச்சா? என்ன பண்றது? விஷாந்த் காட்டுங்க, நான் பாக்குறேன். இதை விட்டு எடுக்கணும். வந்து எடுத்தோ. விஷாந்த் கையா இருந்தா அப்படியே விட்டு பிஸ்கெட் மில்க் டெம்பா சாப்பிட்டு வேலை செய்யலாம். அவ்வளோதான், முடிய போது கொஞ்சம் தான் இருக்கு. கிளைமேட் சூப்பராக இருக்குல்லம்மா, கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு. பிஸ்கெட் ஃபுல்லாக நொறுங்கி போயிருக்கு. இங்கே பாரு, பாதியாக இருக்கு. ஃபுல்லாக பிஸ்கெட் ஸ்கேம். என்னை ஏமாத்திட்டான். நொறுங்க பிஸ்கெட் கொடுத்து தூளாக இருக்கு ஒரே. இந்த சின்னதில் இந்த அனுபவம்லாம் இருக்கும் தெரியுமா? என்ன தெரியுமா பண்ணுவாங்க? பிஸ்கெட் வாங்கிட்டு சொல்லுவாங்க. பிஸ்கெட் வாங்கிட்டு போனால் அது நொறுங்கி, நம்மளுக்கு என்ன தெரியும், நொறுங்க அந்த நம்மகிட்ட கொடுத்துட்டா அது வாங்கிட்டு வந்து கொடுத்தா இது நொறுங்கி இருக்கு, போய் மாற்றி வாங்கிடுவா. அப்படியே நெஞ்செல்லாம் பதறும். அதை போய் வேற கேட்க முடியாது. எங்கள் அம்மா மாற்றிட்டு வர சொன்னாங்க. பரவாயில்ல, உயிரே போனாலும் பரவாயில்ல, போய் பிஸ்கெட்டு மட்டும் மாற்ற மாட்டேன். அந்த மாதிரி இருக்கு இப்போ. இந்த ஞாபகம் வருது, நீ பாதி நான் பாதி அந்த மாதிரி. ரொம்ப ஆனால் இந்த டீ பிஸ்கெட்லாம் சின்னதுலேயே பழகி விட்டுட்டேன், அதே பழக்கமாக இருக்கு. 1 hour later. எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, எல்லா வேலையும் ஆல் டன். எதுவுமே மிச்சம் கிடையாது. நாளைக்கு ஃபுல்லாக வந்து பூஜா வேலை தான். அந்த வேலையை முடிச்சுட்டா நாளைக்கு ஈவினிங் வந்து கரெக்டாக இருக்கும். நாளைக்கு சாமிக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு வீட்டை கூப்பிட்டு வந்து ஃப்ரைடே வந்து வரலட்சுமி நோம்பா. ஸோ கரெக்டாக இருக்கும் எல்லா வேலையுமே. மாப் மட்டும்தான் ஃபைனல். மாப்பு ஃபுல்லாக போட்டுட்டு ஃபுல்லாக செட் ஆயிடுச்சு. கிச்சன் ரெடி, எல்லாமே ரெடி. சூப்பராக க்ளீனிங் ஒர்க் முடிஞ்சுது. அப்பாடி பொழுதே போச்சு. குட் மார்னிங் சொன்னேன், இப்போ குட் நைட் சொல்லி தான் வந்து வீடியோ முடிக்கணும் போல. குட் நைட் ஆயிடுச்சு. 1 டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணா வீடு அப்படியே பல 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 பலன்னு மின்னுது. ஓகே, எங்களுடைய கிளீனிங் vlog, டீப் கிளீன் vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்குறேன். பாய்.